வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பேச போகிறது என்னென்னா, இது அஜித் அவர்கள் நடிகருமான அஜித் ஏகே சார் அவர்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவர் எப்போதுமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் சந்திக்கிறது கிடையாது, வைக்கிறது கிடையாது, எதுவுமே செய்கிறது கிடையாது. ஆனால் இப்போ சமீபத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அவர் நிறைய விஷயங்களில் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாரு. அது மக்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட். அவர் விஜய் சார் கோயம்புத்தூரில் மீட்டிங் போடும்போது இவர் வேறு இடத்துல சோஷியல் மீடியாவை மீட் பண்ணுறாரு, ப்ரெஸ் அட்டன் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் அட்டன் பண்ண கிடையாது, செஞ்சே கிடையாது. ஏன் இப்போ மட்டும் புதுசாக தெரியுதுன்னு தெரியல. ஆனால் அவருக்குள்ளே எல்லாத்தையும் சந்திக்கணும்னு நினைது. ஆனால் அவருக்கு ஒரு போட்டியாளர் இல்லை அப்படிங்கும்போது தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நம்மளுடைய லைமில் நம்மளுடைய டார்கெட்டில் சினிமாவில் எப்போவுமே இருக்கணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலனால விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டனால இவர் தன்னுடைய இதை பெயரையும் புகழையும் வெளியில் நிற்கணும். ஏன்னா சினிமாவில் ஒரு எதிரிங்கிறது இல்லை. அப்படிங்கும்போது அவர் இஷ்டப்படுத்திக்கு ரசிகர்களையும் ப்ரெஸ்ஸையும் மீட் பண்ணாமல் இருந்தாப்புல. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு. அவருடைய மனைவியாக இருந்த திருமதி ஷாலினி மேம் ப்ரெஸ்ஸில் பேசுகிறாங்க. வைக்கட்டும். ஆனால் இதுக்கு முன்னாடி அவார்டு வாங்கினப்பெல்லாம் யாருமே பேசலையே. இப்போ மட்டும் பேசுகிறதுக்கு காரணம், அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் அவர் அவர் தேவைகளுக்காண்டி அவருடைய ஒரு ஒரு சுயநலத்துக்காண்டி மட்டுமற்றே அவர் யோசிக்கிறாரோ, அது ரசிகர்களும் மக்களும் சற்று யோசித்து நீங்கள் சிந்திக்குங்க. இது ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ தப்பாக தெரியுது. இது நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு கோபமாக தெரியும், ரசிகர்களுக்கு ரொம்ப கோபமாக தெரியும். என்னை நிறையா திட்டுவீங்க, வைவீங்க, செய்வீங்க. பரவாயில்ல. ஆனால் எது உண்மையோ அது உண்மைங்கிறது யாராலையும் மாற்ற முடியாதுல்ல. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். சமீபகாலமாக விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கும் இவர் ஊடலை நிறைய இடத்துல பேசுகிறதும், பிரச்சனை கொடுக்குறதும், அவர் கார் ரேஸுக்கு போனாலும் நிறைய விஷயங்களை பேசுகிறது, வைக்கிறது, ஒரு சின்ன ஒரு பையன்கிட்ட ஸ்கூல் பையன்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுக்கறத முதற்கொண்டு தெரியுது. நீங்கள் யோசிச்சுக்கோங்க உங்கள் முடிவு. என்னுடைய விஷயத்தில் நான் பார்க்கும்போது அது ஏதோ இடத்துல எங்கேயோ தப்பாக தெரியுது அவர் செய்கிறது. நீங்கள் ரசிகர்களும் சரி, மக்களும் சரி, அது சற்று கொஞ்சம் உணர்ந்துங்க. சினிமாவும் அரசியலும் மற்றவங்களை ஏமாத்துறது மட்டுமே அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை மட்டும் இருக்கிறது மட்டும் நல்லா தெரியுது. எந்த வகையில் மக்கள் ஒரு மனிதன்ட்டு இன்னொரு மனிதன் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் அது என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம். இது பிடிச்சிருந்தா இது என்னன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். நான் பதில் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வணக்கம். நன்றி, வணக்கம்.